கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. அப்பா காலமெல்லாம் காத்து கொண்டீ. சொல்லுகிறது கர்த்தரின் சுதந்திரமும் கர்த்தரின் பங்குமாய் இருப்பாரானால் எனக்கு நேர்த்தியான இடம், சாதாரண இடம் அல்ல. கர்த்தர் என்ன எங்கேயோ கிடக்கிற என்ன முர்தேகாயாகிய என்னை ஆண்டவர் அப்படியே தூக்கி சிங்காசனத்தில் வச்சு அழகு பாப்பா. நேர்த்தியான இடம், நேர்த்தியான வீடு, நேர்த்தியான படிப்பு, நேர்த்தியான திருமணம், நேர்த்தியான வாகனம் எல்லாம் சூப்பரா பண்ணி கொடுப்பார். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு. கரங்களை தட்டி அவரே அதை செய்வார். செய்யறதெல்லாம் பெஸ்டா செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் நம்ம ஒஸ்டா நினைச்சிருக்காங்க இல்லையா? ஆனா இந்த ஒஸ்டுக்கு அவர் பெஸ்டா செய்வாருங்க. ஆமென். பெஸ்டா செய்வார். ஆமென். நேர்த்தியானதை செய்வார். நீ இரண்டாம் இடத்துல, மூன்றாம் இடத்துல, நாலாம் இடத்துல இருக்கிறதெல்லாம் அவர் விரும்பல. அவர் முதலிடத்தில் இருக்கிறத விரும்புறார். ஆமென். அதனாலதான் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வேதனை. அவர் நம்மை உருவாக்கி உருவாக்கி உருவாக்கி, ஏன்னா ஒரு டாப் லீடரா இருக்கணும்னு சொன்னா சும்மாலாம் இருக்க முடியாது. ஆமென். நம்பர் 1 லீடரா இருக்கணும்னு சொன்னா சும்மா இருக்க முடியாது. உன்னை உடைச்சி உருமாற்றி உருவாக்கி சரியாக்கி அழகா உன்னை தைரியசாலியா கம்பீரசாலியா கர்த்தர் நிறுத்தும். நேர்த்தியான இடத்துல பங்கு. ஆமென். ஆமென். இந்த அற்புதத்தின் நாளில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் யாரும், ஆண்டவரே எனக்கு எங்கேயாகிலும் ஒரு 2 சென்ட் பூமி, எங்கேயாகிலும் ஒரு 3 சென்ட் பூமி, ஒரு சின்ன வீடு, ஆண்டவரே ஆண்டவரே சிறிய அளவில், இப்படிலாம் நீங்க ஜெபிக்கவே கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எங்க ஊர்லயே நேர்த்தியான வீடு எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே எங்க குடும்பத்திலேயே நேர்த்தியான வீடு எனக்கு தாங்க. என் பிள்ளைகளை சிறிதான வேலைக்கு இல்ல, ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளை கலெக்டர் ஆயிடும், உன் பிள்ளை ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிரும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளையை கர்த்தர் வெளிநாட்டுல கொண்டு போய் அங்க மந்திரியா வச்சிருவார். ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். யோசேப்பா வச்சிருவார். ஆமென். நேர்த்தியான இடத்திலே நமக்கு பங்கு, கர்த்தர் நமக்கு பங்கும் சுதந்திரமுமாய் இருப்பாரானா. மூன்றாவது வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 16:7 சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஓ, கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆலோசனை கர்த்தரா இருப்பார். டீச்சரா இருப்பார், பிரீச்சரா இருப்பார், ப்ராஃபட்டா இருப்பார், டாடியா இருப்பார், மம்மியா இருப்பார், எனக்கு கைடா இருப்பார். ஆமென். நான் சொல்றது புரியலையா? ஹல்லேலூயா. அவர் சொல்லுவார், அப்படியே காரை டிரைவ் பண்ணிட்டு போகும்போது, ஏமா கண்ணு லெஃப்டா போடா, ரைட்டுக்கு போகாதடா, அங்க பிளாக் ஆகி இருக்கிறான்னு சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்படியே 1000 பிரச்சனையை சந்திச்சு வாழ்க்கையில போகுது. டேய் கவலைப்படாதடா, லெஃப்ட்டுக்கு போடா, ரைட்டுக்கு போடா, ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருடா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அவரே நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருப்பார். சொல்லிக்கிட்டே இருப்பார். கலங்காத, கலங்காத, தைரியமா இரு, சோர்ந்து போகாத, தைரியமா இருடா. ஆமென். வழக்காடுகிற நேரத்திலும் நம்முடைய தலை குனிந்து போகாது. வழக்காளிகளுக்கு முன்னே நம்ம காதுல பேசிக்கிட்டே இருப்பார். சொல்லு சொல்லு, இத சொல்லு, கேட்டா இத சொல்லு, பிரசங்கிச்சா இத சொல்லு, கேள்வி கேட்டா இத சொல்லு. ஆமென். ஆலோசனை தருகிறவர். ஆமென். செவ்வையான வழியிலே நம்மை நடத்த வல்லவர். ஆமென். ஆமென். 32ஆம் சங்கீதத்தில் சொன்னார் இல்லையா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். வாஞ்சை உள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். நம்மை உண்டாக்கின
தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர் அப்பா, காலமெல்லாம்